இன்னைக்கு அந்த நாள், அந்த பொன்னான நாளை எங்க தளபதி இன்னைக்கு எங்களுக்கு பொன்னான பரிசா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி கழகமா பேசப்படும். அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். எங்கள் தளபதியாருக்கு அந்த வெற்றி கனியை பரிசா கொடுக்க நாங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். உலக தமிழர்களின் இதயங்களில் குடியிருக்கும் எங்கள் தளபதியார் இன்று இந்த நாள் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தனது கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். தமிழக மக்களின் துயர் துடைக்க புரட்சி தலைவரின் பொற்கால ஆட்சியை தரப்போகும் எங்கள் தளபதியாருக்கு எங்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த ரசிகர்களின் சார்பாகவும், தொண்டர்களின் சார்பாகவும், பொதுமக்களின் சார்பாகவும் முதலில் எங்களின் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தளபதி, வளர்க தளபதி புகழ், வாழ்க தளபதி, வளர்க தளபதி புகழ். எல்லாரும் எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ரசிகர்களா இருக்கிறோம், தொண்டர்களா இருக்கிறோம். தளபதியின் அரசியல் வருகையை ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த நாள், அந்த பொன்னான நாளை எங்க தளபதி இன்னைக்கு எங்களுக்கு பொன்னான பரிசா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி கழகமா பேசப்படும். அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். எங்கள் தளபதியாருக்கு அந்த வெற்றி கனியை பரிசா கொடுக்க நாங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். நாங்க இன்னைக்கு நேரத்தை எங்க தளபதி இது பண்ணி வரல. தளபதி ஆல்ரெடி கிட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, மக்களுக்கு ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்குனாலும் சரி, நலத்திட்ட உதவிகள் எல்லாமே எங்க தளபதி அரசியலுக்கு வர்ற, அதாவது எல்லாரும் வந்துட்டு செய்தோம்பாங்க. நம்ம தளபதி அப்படி இல்லை, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்காக தன்னுடைய சினிமா கேரியரையே நிப்பாட்டிட்டு கழகத்தை, ஒரு வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு தமிழக மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய தளபதியோடைய ஆசை. அதுதான் எங்களுடைய ஆசையும். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சினிமாவில் வந்து பெரிய அளவில் யாரும், விஜயகாந்த் இருந்தார், அவர் வந்து இப்போ மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் யாரும் பதவியில் வரல. இவர் வருவாங்க நம்பிக்கை இருக்காங்க. நிச்சயமா பொதுமக்கள் வந்து அதை எதிர்பார்க்கிறாங்க. தளபதி அந்த தருணத்துல இந்த எங்களுக்காண்டி இந்த கட்சி பேரை ரிசீவ் பண்ணி இன்னைக்கு மக்களுக்காக எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. அதை எல்லாருமே வரவேற்கிற ரசிகர்களுக்கும் பெருமளவில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே நேரத்தில் பொதுமக்களும் சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து பொதுமக்கள் கட்சி அனௌன்ஸ் பண்ற இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடைபெற இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ஜங்ஷன்ல வந்து நம்ம அரிசி மற்ற இனிப்புகள் மற்றும் பட்டாசு வெடித்து வெகு சிறப்பா கட்சியோட துவக்கத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமா கட்சி முடிவெடுத்து பதில் வெளியாக வரும். தளபதியே அதை பத்தி சொல்லுவாங்க. தளபதி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன உண்டோ அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம். என் பேர் ஜாகிர் ஹுசேன், நெல்லை மாவட்ட தொண்டரணி தலைவர். ராஜகோபால், நெல்லை மாவட்ட இளைஞரணி தலைவர், தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்.